பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். நுரையீரல் சிகிச்சைக்கு தங்கத்திற்கு நிகர் தங்கமே. நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. இந்திய அளவில் புற்றுநோய் மருத்துவ சேவையில் முன்னோடியாக திகழும் தங்கம் மருத்துவமனை தமிழகத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் கான்பூரில் மருத்துவ சேவை புரிந்து வருகிறது. நீங்கள் கவலையின்றி சுவாசிக்க ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை போன்ற பல அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் தங்கத்தின் அனுபவம் பெரும் பக்கபலமாய் இருக்கும். ஏனென்றால் உலகிலேயே முதன்மையான மருத்துவர்கள் தான் மருத்துவம் அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். ஒரு பொண்ணை தானே காணணும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. 3 பாட்டி வந்தோன்னா அதில் ஒரு சிறுமி இருக்கு ஆகாஷ். எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலயமா அந்த பொண்ணு பழக்கம். அந்த பொண்ணு எவ்வளோ விவரமான பொண்ணு பாருங்க. அதை சொந்த தாய்மாமா மாறிமுத்து அவனையும் இந்த பையனோட பழக வச்சிருக்கு. மாலையை கட்டியிருக்கான். அங்கேயே கட்டிட்டு மாறிமுத்தும் இந்த பையன் ஆகாசம் வயிறு முட்டை குடிச்சிருக்காங்க. நைட்டு ஒரு 10 மணி போல் அந்த பொண்ணுக்கு ஃபோனை போட்டிருக்காங்க. தர்ஷனா போட்டு உன் பர்த்டேவுக்கு ஸ்பெஷல் உனக்கு கிஃப்ட் தர்றேன். ஒரு நம்பிக்கை பேசும்போது தெரியாதா? அவங்க நல்லா ஃபுல்லாக குடிச்சிருக்கான்னு தெரியுது. அந்த பொண்ணோட பேசும்போது தெரியாதா? 10 மணிக்கு பார்க்கலாம் வா என்ன பேர் இல்லை காலைல பார்க்கலான்னு சொல்கிறது வந்து கேட்குற நிலமையில இவங்க இருந்திருக்க மாட்டாங்க. அந்த வண்டி நம்பரை வச்சு தான் திருப்பி போனாங்க. ஏன்னா எந்த முகமும் அடையாளம் காட்டுற அளவுக்கு இல்லை. ஃபுல்லாகவே மீன்லாம் சாப்பிட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. கண்ணெல்லாம் மீன் தின்னுட்டு. வீட்டுக்கு பயந்தது தானேங்க காதல். வீட்டுக்கு தெரிஞ்சாதான் கல்யாணம் ஆகிடுத. பொண்டாட்டியோட பேசிகிட்டு இருந்தால் ஏன் பயந்து ஓட போகிறாங்க? வீட்டுக்கு தெரியாமல் பண்ணது தான் காதல். அதனால தான் பயந்து ஓடினது பைக் எடுத்துகிட்டு. பதட்டத்தில் போதையில் உங்களுக்கு தெரியல. நிதானத்தில் இருந்தால் கூட நீந்தி கரை பிடிச்சி வந்துடலாங்க. அத்த ராத்திரியில் இருட்டுக்குள்ளே தொப்புன்னு தண்ணியில் விழுந்தால் உங்களுக்கு என்ன தெரியும்? இன்ஸ்டாகிராம் ஐடியிலாம் யாரும் வந்து ஒரிஜினல் பேரோ ஒரிஜினல் வயசோ இல்லை. அவங்க ஒரு வயசை கொடுத்து லாகின் பண்ணி வச்சுருக்காங்க. அதை தேடி இந்த பையன் இவ்வளோ தூரம் போய் தன்னோட மரணத்தை தேடிக்கிட்டான். காதல் பரிசாக தன்னோட உயிரே கொடுத்துட்டான். Yes proudly presents 13th SCON S-Mart multiple business 270 plus stalls 10,000 plus business visitors 3,000 plus S members in just 2 days January 4th and 5th Chennai Trade Center. அளவுக்கு அதிகமான தள்ளுபடியில் புத்தாண்டை கொண்டாடுங்கள். Flipkartன் அற்புதமான பொருட்களை கீழே உள்ள வியூ ப்ராடக்ட்களை கிளிக் செய்து மகிழ்ச்சி பொங்கலை கொண்டாடிடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இன்ஸ்டாவில் பழகி அந்த ஒரு பொண்ணு 2 இளைஞர்கள் குளத்தில் மூழ்கி இறந்துருக்காங்க. அது கிட்டத்தட்ட இன்ஸ்டாவில் பழகி காதலாக மாறிஇருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? திருப்பூர் மாவட்டம் உடுமலை பக்கத்தில் தர்ஷனாங்கிற பொண்ணு காணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காணுன்னு சொல்லிட்டு புகார் கொடுக்குறாங்க. 18ஆம் தேதி. ஆமாம், 18ஆம் தேதி புகார் கொடுத்தோன்னா போலீஸ் தீவிரமாக தேடுது. எங்கே பார்த்தாலும் அவரோட அந்த பொண்ணோட மொபைல் நம்பரை வச்சு ட்ராக்கெல்லாம் எடுக்கிறாங்க. ட்ராக்கெல்லாம் எடுத்தாலும் எந்த தடயமும் கிடைக்கல. போலீஸ் தேடிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு மைனர் பொண்ணு. தர்ஷனாங்கிறதோட ரியல் நேம் கூட தெரியல நமக்கு. புடைப்பேராக கூட இருக்கலாம். தேடிக்கிட்டே இருக்காங்க, கிடைக்கல. இந்த சூழலில் பார்த்தா அங்கே உள்ள ஒரு குட்டையில் கொஞ்சம் அழுக்கான ரோட்டோரத்தில் இருக்கும் தரையை ஒட்டிய குட்டைகள். அது எல்லாத்துக்குமே ரிவிட் பண்ணு சொல்லி கட்டினாங்க. ஆமாம். ஆனால் அது பல இடத்துல கிராமத்தில் என்ன கட்டாமல் இருக்குது. தரையை ஒட்டி இருக்கிற இதில் வந்து குட்டைகளை பார்த்தா 3 பிணம் முதக்குது அப்படின்னோன்னா யாரா அந்த 3 பாடின்னு. ஒரு பொண்ணை தானே காணணும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. 3 பாடி வந்தோன்னா அதில் ஒரு சிறுமி இருக்குது. சிறுமின்னா இந்த தர்ஷனா 17 வயது சிறுமி. 17 வயசு. 2 பசங்க பாடி இருக்குது. இது என்னடா புது குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு காவல்துறை உடனே பிரேத விசாரணைக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் தான் என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்கொயரி ஸ்டார்ட் பண்ணி இந்த மொபைலில் உள்ள டேட்டாலாம் எடுக்கிறாங்க. 2 பேரோட மொபைலோட டேட்டாவெல்லாம் எடுத்து பார்த்தா இந்த பொண்ணு இந்த பையன் சென்னையை சேர்ந்த வேளச்சேரியை சேர்ந்த இங்கே உள்ள கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். இவனுக்கு இன்ஸ்டாகிராம் மூலயமா அந்த பொண்ணு பழக்கம் ஏற்பட்டு பயங்கர லவ் உருவாகிருக்கு. அந்த பொண்ணு எவ்வளோ விவரமான பொண்ணு பாருங்க. அதை சொந்த தாய்மாமா மாறிமுத்து அவனையும் இந்த பையனோட பழக வச்சிருக்கு. எதுக்கு? நாளைக்கு ஃப்யூச்சரில் காதல் கல்யாணம் பண்ணக்குள்ள ட்ரபிள் இல்லாமல் இருக்கிறதுக்கு, சப்போர்ட்டுக்கு அந்த பையனுக்கு சப்போர்ட் வச்சு அவனையும் இந்த பையனோட க்ளோஸாக பழக வச்சு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. இந்த பொண்ணோட பிறந்தநாள் வந்திருக்கு. பிறந்தநாளுக்கு நேரில் வர சொல்லிட்டு இங்கேருந்து பைக்கில் போயிருக்கான். வேளச்சேரியிலேருந்து சென்னையிலேருந்து பைக்கில் வச்சு அங்கே போயிருக்கான். திருப்பூர் போனவன் சபரிமலைக்கு மாலை போட்டுருந்துருக்கான். மாலை போட்டு இப்போ அடுத்த நாள் காலையில் பிறந்தநாள் அப்படின்னா முதல் நாள் நைட்டு மாலையை கட்டியிருக்கான். அங்கேயே கட்டிட்டு மாறிமுத்தும் இந்த பையன் ஆகாசம் வயிறு முட்டை குடிச்சிருக்காங்க. ஃபுல்லாக குடிச்சிட்டு நைட்டு ஒரு 10 மணி போல் அந்த பொண்ணுக்கு ஃபோனை போட்டிருக்காங்க. தர்ஷனா போட்டு உன் பர்த்டேவுக்கு ஸ்பெஷல் உனக்கு கிஃப்ட் தர்றேன். சர்ப்ரைஸ் கிஃப்ட் தர்றேன் நீ வான்னு சொன்னோன்னே 10 மணிக்கு அந்த பொண்ணு பிள்ளையும் வந்திருக்கு பாருங்க. எழுப்பி 10 மணிக்கு வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, திருப்பூர்லேருந்து அவுட்டர் அந்த குறிச்சிக்கோட்டை உள்ள உடுமலை உள்ள குறிச்சிக்கோட்டை ரோட்டுக்குள்ளே போனால் அது கொஞ்சம்
அத்தனாட காடு, யாரும் நடமாட்டம் இருக்காது. அங்கே தனிமையில் நின்று பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பேசிகிட்டு இருந்தோன்னே ஒரு பெரிய வெளிச்சம் வந்திருக்கு. பைக்கார் கார் ஏதோ ஒரு வெளிச்சம் வந்தோடனே ஆகா யாரோ வர்றாங்கன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வேகமாக அவங்க மூவ் பண்ணுறாங்க. ட்ரிபிள்ஸு வேறு ஃபுல்லாக குடிச்சு ஆகாஷ் ஃபுல்லாக போதையில் இருந்தோன்னா மாரிமுத்தும் ஃபுல் போதை. நடுவில் அந்த பொண்ணை உட்கார வச்சு வேகமாக பைக்கை டேக் பண்ணு. தரையோடு இருந்த குளம், அது இந்த குட்டை குளம் 50 அடி ஆழங்குறாங்க. பாசியாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி அது ஆள் உள்ளே கிடக்கிறதே தெரியல. கூட நேராக பாஞ்ச வேகத்தில் உள்ளே பாஞ்சிட்டு பைக்கு உள்ளே பாஞ்சு அப்புறம் சரி இது 3 பாடி எடுத்த பிறகு மறுபடியும் தீயணைப்புத்துறையை வச்சு உள்ளே தேடினா பைக் வருது வெளில. அப்புறம் தான் பார்த்தா அது மெட்ராஸ் நம்பரை வச்சு அது யார் ஓனர் என்னென்னு பார்த்தா அப்புறம் தான் இது பேர் ஆகாஷ்னுங்கிற விஷயம் வருது. வேளச்சேரி இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே வருது. அதை வச்சு இந்த அட்ரஸை வந்து ட்ரை பண்ணால் ஆமாங்க என் பையனை 3 நாளாக காணோம் அப்படின்றாங்க. அப்போ எல்லாம் ஊதி போச்சு பாடி, 3 பாடி டீகம்போஸ் ஆகி போச்சு. ஊதுனதுக்கப்புறம் தான் மிதந்துருக்குமா அப்படி சார்? ஆமாம், பாடி வந்து ஊதுனா தண்ணிக்குள்ளே இருக்காது, மேலே வந்துடும். நம்ம உடல் எடையை விட கூடுதலாக இருந்தால் மட்டும்தான் கீழேயே பதுங்கியிருக்கும். உடல் எடையை விட மேலே வந்தால் டீகம்போஸ் ஆகி மேலே வந்துடும் பாடி. அது தான் சில பேர் சூசைட் பண்ணுவோம்ல, கல் அள்ளி போட்டு குதிப்பாங்க. ஆமாம், வெளில வரக்கூடாது பாடின்னு சொல்லி கல்லை கட்டி இறக்குறதுங்காங்கள. மேலே வந்துடுது பாடி. மேலே வந்தோன்னா அப்புறம் தான் இந்த ஆகாஷ் மூலியமாக ட்ராக் பண்ணி போனால் தான் இந்த விஷயம் ஃபுல்லாகவே தெரிய வருது. இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணது மாரிமுத்து கேரக்டரு, ஆகாஷ் கேரக்டரு இல்லை, அந்த வண்டி நம்பரை வச்சு தான் திருப்பி போனாங்க. ஏன்னா எந்த முகமும் அடையாளம் காட்டுற அளவுக்கு இல்லை. ஃபுல்லாகவே மீன்லாம் சாப்பிட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. கண்ணெல்லாம் மீன் தின்னுட்டு போயிட்டு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்ணு எல்லாம் மீன்லாம் அரிச்சு சாப்பிட்டுட்டு அந்த அந்த குட்டையில் கிடந்த மீன். ஏன்னா குட்டைக்குள்ளே பொதுவாக வந்து சேற்றில் இருக்க மீன் தான் அந்த வெரைட்டி இருப்பாங்க. அவங்க புறாவே சாப்பிட்டுட்டாங்க. அதை விட்டு இந்த பைக் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி பிடிச்சி விசாரணை போயிட்டுருக்கு. 3 பாடியும் பிரேத விசாரணை பண்ணி அவங்க குடும்பத்துக்கு ஒப்படைக்கிறாங்க பாடியை. சாதாரண இன்ஸ்டாகிராமில் லவ் ஆரம்பித்து ஒரு பேருந்தில் போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம். லவ்வுங்கிறது இன்னொன்று தெரிஞ்சுங்க, அந்த பொண்ணு 17 வயசு. இன்னும் லவ்விங்களே போயிருந்தாலும் ஜெயிலுக்கு தான் போயிருப்பான் அந்த பையன். ஆமாம், ஏன்னா போக்சோவில் உள்ளே தான் போயிருக்கணும். அதுவும் இல்லை, இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியிலாம் யாரும் வந்து ஒரிஜினல் பேரோ ஒரிஜினல் வயசோ இல்லை. அவங்க ஒரு வயசை கொடுத்து லாகின் பண்ணி வச்சுருக்காங்க. அதை தேடி இந்த பையன் இவ்வளோ தூரம் போய் தன்னோட மரணத்தை தேடிக்கிட்டான். காதல் பரிசாக தன்னோட உயிரே கொடுத்துட்டான். செத்தும் போயிட்டாங்க பாருங்க 3 பேருமே. சார் நைட்டு ஒரு 10 மணிக்கு ஃபோன் பண்ணுறான். எப்படி சார் அந்த பொண்ணு இவ்வளோ தைரியம் வெளில வந்துச்சு? அதுதான் காதல். அதுதான் வேற என்ன பண்ணுறது. எல்லாம் ஒரு நம்பிக்கை. பேசும்போது தெரியாதா? அவங்க நல்லா ஃபுல்லாக குடிச்சிருக்கான்னு தெரியுது. அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது தெரியாதா? 10 மணிக்கு பார்க்கலாம் வான்னப்பே இல்லை காலைல பார்க்கலான்னு சொல்கிறது வந்து கேட்குற நிலமையில இவங்க இருந்திருக்க மாட்டாங்க. தாய் மாமன் இருக்காங்க அந்த பக்கம் மாறி. ஆமாம், அதனால ஒரு நம்பிக்கை வந்திருக்குல்ல. இப்போ மாமனை கூட தான் இருக்காவா? 2 பேரும் தான் குடிச்சிருக்காங்க ஃபுல்லாக மாலையை கேட்டுட்டு. சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு தெய்வ நம்பிக்கை இருக்கட்டும், அதை கோயிலில் போய் ப்ராப்பராக கேட்டாமல் இந்த மாதிரி பண்ணுறது சரியா சொல்லுங்கள்? மாலை போடுறது எதுக்கு? நம்மளை டிசிப்ளின் பண்ணுறது தான் மாலை போடுறது. கோயிலுக்கு மாலையை போட்டு மாலையை கட்டி தண்ணியை போட்டு கடைசா இந்த மாதிரி 3 பேருமே. இல்லை ஒருவேளை தெய்வ குத்தம் ஆயிடுச்சா? நான் எனக்கு அப்படி சொல்ல தெரில. அந்த மாதிரி எந்த சாமியும் அடுத்தவனை கொள்கிற அளவுக்கு கெட்ட சாமியாக இருக்காது. செய்கிற வேலை தவறான வேலை. அடுத்த நாள் காலையில் பொறுத்திருந்து பார்த்துட்டு வந்திருக்கலாம், இல்லை ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்துருந்துருக்கலாம், அதனால் கூட இருந்திருக்கலாம். இல்லை என்ன காரணம்? நைட்டு 10 மணிக்கு சந்திச்சுட்டு அவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்டிய காரணம் என்ன? யாராவது கேட்டால் சொல்ல போகிறாங்க, இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் சொல்ல போகிறாங்க. எதுக்கு பயந்துட்டு ஓடணும்? இது ஒன்றும் நகரம் கிடையாது. கிராமத்தில் வந்து நீங்கள் அது மாதிரி சொல்ல முடியாதுங்க, கேட்க மாட்டாங்க. யார் என்ன எந்த ஊர், உங்கள் அப்பா பேர் என்ன, நீ எந்த ஊர்றான்னு கேட்கக்குள்ள ஆகாஷுக்கு வந்து அது நேட்டிவிட்டி கிடையாது, சென்னை. அவங்க மாரிமுத்துக்கு அந்த பொண்ணுக்கு தான் சொந்த பந்தம். ஒருவேளை கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் கொண்டு விடுறவங்களாம் இருக்காங்க. ஆமாம், நேராக வா நீ எங்கே வந்து இங்கே வீட்டில் கொண்டு அப்பா அம்மாட்ட விட்றேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் பிரச்சனை ஆகிட போகுதுன்னு கூட. ஏன்னா 10 மணிக்கு அந்த பொண்ணு சொல்லிட்டு வந்து தான் என்னென்னு தெரியல. சொல்லிட்டு வந்துருந்தா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல பொண்ணை காணும்னு. அப்போ சொல்லாமல் தானே வந்திருக்கோம். கண்டிப்பாக நான் லவ்வரை பார்க்க போகிறேன் இல்லை மாரிமுத்து மாமாவை பார்க்க போகிறேன்னா முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் அனுமதிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. சொல்லாமல் வந்து தூரத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பொண்ணை காணோன்னு. இல்லாட்டி ஆளை சொல்லியிருப்பாங்கல்ல, மெட்ராஸ்லேருந்து ஒரு பையன் வந்தான் லவ் பண்ணுறேன்னு, இல்லை மாரிமுத்து வந்தான் எங்கள் சொந்தக்கார பையன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் சொல்லாமல் தானே வந்திருக்கணும். வீட்டுக்கு பயந்தது தானேங்க காதல். வீட்டுக்கு தெரிஞ்சால் தான் கல்யாணம் ஆகிடுது. பொண்டாட்டியோட பேசிகிட்டு இருந்தால் ஏன் பயந்து ஓட போகிறாங்க? வீட்டுக்கு தெரியாமல் பண்ணது தான் காதல். அதனால தான் பயந்து ஓடினது பைக் எடுத்துகிட்டு. பதட்டத்தில் போதையில் உங்களுக்கு எதுவுமே தெரியல. உங்களுக்கு நிதானத்தில் இருந்தால் கூட நீந்தி கரை பிடிச்சி வந்துடலாங்க. அத்தை ராத்திரியில் இருட்டுக்குள்ளே தொப்புன்னு தண்ணிக்குள்ள விழுந்தால் உங்களுக்கு என்ன தெரியும்? இல்லை அந்த பொண்ணு போதையில் இருந்திருக்காது. அப்படிங்கும்போது அந்த பொண்ணு வந்திருக்கலாம்ல. நீச்சல் தெரியணும், விழக்குள்ளே எப்படி விழுந்தீங்கன்னு தெரியல. அது பழைய அன்யூஸ்டு பாட்டு. அது அந்த குளம் வந்து பயன்பாட்டில் இல்லை. மரக்கட்டை கடந்து அடிச்சிருக்கலாம். கீழே போய் வந்து ஒரு மண்டையோட மறுமண்டை மோதி கொலாப்ஸ் ஆகிருந்துருக்கலாம். நேராக பைக்கோடு போய் பைக் சேத்துல சொல்லியிருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க?
3 பேர் உட்காந்துருக்கீங்க, நேராக போய் சொருவிடுது. எப்படி வெளியில் வருவீங்க? பகலாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது எல்லாம் ரைட்டு. கரை எங்கே இருக்குன்னு தெரியும், எந்த பக்கம் கரை இருக்குன்னு நீந்தி போகிறதுக்கு தெரியும். எதுவுமே தெரிஞ்சிருக்காதுல்ல. அது 50 அடி ஆழம், அது சாதாரண ஆழம் இல்லை, 50 அடி ஆழம். போன ஸ்பீடுக்குள்ளே சொல்லிட்டாங்க. இருட்டில் எதுவுமே தெரியாதுங்க. பேருந்தில் போகிறோமே நைட்டில் பார்த்து தூக்க காலத்தில் பஸ்ஸு போய் தண்ணிக்குள்ளே விழுந்தால் உங்களுக்கு என்ன தெரியும்? பகலாக இருந்தால் எது கரை எது தப்பு, எங்கே கிடைக்குது, பஸ் எந்த டைரக்ஷனில் நிற்குது அப்படின்றது புரியும். எங்கே சேஃப்டி திறக்கிறது இருக்குது, எல்லாம் பகலாக இருந்தால் ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். நைட்டில் எது மேனேஜ் பண்ண முடியும்? நைட்டில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இப்போ நைட்டில் தூங்கிட்டு இருக்கீங்க, செல்லு அடிக்குது, சத்தம் கேட்குது, அதில் வெளிச்சமும் இருக்குது, உடனே கை வச்சு எடுத்துடுறீங்களா செல்லை? நீங்கள் ஆமாம், தலைமாட்டை வச்சு தானே படுக்கிறீங்க. தலைமாடு மீன்ஸ் தலைமாடும்பாங்க, வச்சுட்டு படுக்கிறீங்க. செல்லு அடிக்குது, சவுண்டு கேட்குது, லைட் எரியுது, அப்போயே கிடந்து ஏன் தலையில் கிடக்குறீங்கன்னு கேட்குறேன். தூக்க கலக்கம். உங்கள் வீடு உங்கள் ரூமு, உங்களுக்கு தெரியாத செல்லு எங்கே இருக்குன்னு. டேபிள் ஃபேன் ஓடுது, கரெக்டாக சுவிட்ச் வச்சு ஆஃப் பண்ணிடுவீங்களா? நீங்கள் ஏசி ரிமோட்டை தேடி எடுத்துடுறீங்களா? பெரிய வீடு லைட்டு போட்டு தர்ற மாதிரி இருக்குது. பார்த்தா ஏதாவது தலைவணிக்குள்ளே ஒரு இப்போ போர்வைக்குள்ளே பூந்துருது ரிமோட்டு, ஏதாவது ஒன்று. ரைட்டு தானே? அப்போ அந்த அந்த போதையில் கொண்டு சொருவக்குள்ள உங்களுக்கு என்ன புரியும்? அப்போ 10 மணி ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கானா, அப்போ அந்த பொண்ணு வந்தது எல்லா சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு 12-1 மணி நடந்திருக்குமா? மேபி 11-12 அந்த ரேஞ்சில் நடந்துடும். 11-12 ரேஞ்சில் நடந்துடும். பாடி டீகம்போஸ் ஆகிட்டு அதை விட்டு எக்ஸாக்ட் டைம் இன்னும் சொல்லலை. மேபி அந்த டைம் கொடுத்துருக்கலாம். சார், இந்த இன்ஸ்டா காதலர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்ஸ்டா காதல், ஸ்னாப் சாட்டு, ஷேர் சாட்டு, என்னென்னமோ தான் இருக்குது. ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் தான் இருக்குது. அதாவது இது ஒரு அதிநவீன தொழில்நுட்பம் தவறாக பயன்படுத்த. டிக்டாக்னு ஒன்று இருந்தது, அது பெரிய கல்ச்சருக்கே பெரிய கேடாக இருந்துச்சு. அது இப்போ இல்லை. ஆனால் டிக்டாக்ல சில பேர் பாருங்கள் கதாநாயகம்லாம் ஆகிட்டானுங்க. அந்த இதில் வளர்ந்துகள். ஆமாம், அவங்களுடைய மாடுலேஷனே பாருங்களேன், அவங்க பேசுகிறது, மொழிநடை, அதாவது நம்ம எல்லா மொழியையும் நம்ம கேட்டதில்லை. வணக்கம்டாமாப்ல தேனிலேருந்து அப்படின்னா அது அந்த ஸ்லாங் நமக்கு தெரியாது. செத்த பையில நார பையிலன்னு ஜிபி முதா அவரோட லாங்குவேஜ் நமக்கு தெரியாது. அந்த பாஷை மொழி ஒன்று தான், பாஷை வேறு. அது நமக்கு ஒரு மாதிரி கிக்காக இருந்து அந்த வார்த்தை ஒரு மாதிரி டெவலப் ஆச்சு. இன்ஸ்டாகிராம் இப்போ ரொம்ப பயங்கரமான காதலர்களுக்கான வலை. அதில் அந்த அக்கா டைலர் அக்கா, அந்த அக்கான்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இன்ஸ்டாகிராமில், தெரியுங்களா? ஆமாம் ஆமாம். அந்த அம்மா, இந்த டைலர் அம்மா, டைலர் அக்கான்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த தொழில்நுட்பத்தில் காதலிக்கிறீங்க, இவங்கெல்லாம் யாரை நம்பி போகிறீங்க வர்றீங்க? எனக்கு உண்மை புரியல. அங்கே வரவழைச்சது ஒரு பெண்ணு தான் இவருக்கு தெரியுமா? இங்கேருந்து போனார் ஆகாஷ், அங்கே வரவழைச்சது ஒரு பெண்ணு தான் தெரியுமா? ஒரு ஆணாக இருந்து உங்கள் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வரட்டிருந்தாக்க ஆமாம், எந்த நம்பிக்கையில் போகிறது? அந்த பொண்ணு அத்தனை ராத்திரியில் வருது, பாலியல் பலாத்காரம் மாதிரி கொலை பண்ணியிருந்தாக்க யாரங்க நம்ப முடியுது? இன்றைக்கி யாரையும் நம்ப முடியல. இப்போ இதுலேயே அது கூட நடந்திருக்கலாம்ல. இவங்க 2 பேரும் போதையில் இருந்திருக்காங்க, நைட்டு 10 மணிக்கு விட்டுட்டு கிளம்பி வருது. அதான் சொல்கிறேன், எதுக்கும் யாருக்கும் சேஃப்டி கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரி காசி ஆரம்பிச்சு இப்போ மயிலாடுதுறையில் ஒரு முஸ்லீம் பெண்களாக கார்னர் பண்ணி ஒருத்தன் பணத்தை வாங்கியிருக்கான். ஆமாம். ஸோ இப்போ யாரும் எதுக்கு நம்புறதில்லை. எதை கேட்டாலும் இன்ஸ்டா ப்ராப்ளம் எல்லாம் அம்மா அஞ்சலிக்கு தேராது. இன்ஸ்டா ப்ராப்ளத்தை வச்சு என்ன செய்யுது சொல்லுங்கள்? அவர் செல்ஃபி எடுத்துக்கலாம். இன்ஸ்டா ப்ராப்ளம் என்னத்து செல்ஃபி எடுத்து என்ன செய்யுது? ஸோ நமக்கான வயது படிக்கிற வயது, இது அந்த பெண்ணுக்கு படிக்கிற வயது, லைஃபே முடிஞ்சு போச்சு. வேலைக்கு போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு காசு கொடுத்து குடும்பத்தை காப்பாற்றுற வயசு, அவள் லைஃபு முடிஞ்சு போச்சு. ஸோ நமக்கான அந்தந்த வயசில் அந்தந்த இது நடக்கும். அது வரைக்கும் காத்திருக்கிறது தான் வாழ்க்கையோட பெரிய வெற்றி. நன்றி. மிக்க நன்றி சார். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். நுரையீரல் சிகிச்சைக்கு தங்கத்திற்கு நிகர் தங்கமே. நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. இந்திய அளவில் புற்றுநோய் மருத்துவ சேவையில் முன்னோடியாக திகழும் தங்கம் மருத்துவமனை தமிழகத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் கான்பூரில் மருத்துவ சேவை புரிந்து வருகிறது. நீங்கள் கவலையின்றி சுவாசிக்க ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை போன்ற பல அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் தங்கத்தின் அனுபவம் பெரும் பக்கபலமாய் இருக்கும். ஏனென்றால் உலகிலேயே முதன்மையான மருத்துவர்கள் தான் மருத்துவம் அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.